வணக்கம் சாமி. லிஸ்ட்ல எழுதின பூஜை சாமான்லாம் ரெடியா இருக்குல்ல? ஒண்ணு விடாம ரெடியா இருக்கு. பார்த்தா போலீஸ்கார மாதிரி இருக்க. ஐபிஎஸ் இருக்கான். இந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை கம்மியா இருக்குமே? ஆமாமா, ரொம்ப கம்மி. கம்மியா இருந்தா அதிகமாக்கிடுவோம். உங்க இஷ்டத்துக்கு ஆடுற டைப் நான் இல்ல. இதுதான் பிரச்சனையே. எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான். பரவாயில்ல, இதையும் சமாளிச்சுட்டு போவோம். சமாளிப்பேன். கொஞ்சமாவது மரியாதை வேணும்டா. நீ அவனை கட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட போறன்னு பாரு. அது எங்க அக்கா லட்சுமி, அக்காவோட பொண்ணு மாயா. தோஷத்தால பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்ன பிரச்சனைங்க? பிரச்சனை ஆரம்பிச்சது என்னோட ஒண்ணு விட்ட தம்பியோட பையன் செத்ததுல இருந்துதான். லீவுக்கு வந்திருந்தாங்க. அவனோட மூத்த பையன் மோகன் தான் இங்க இருந்த குளத்துல மூழ்கி செத்துட்டான். அந்த பையனுக்கு அவ்வளவு அற்புதமா நீச்சல் தெரியுங்க. அதே மாதிரி எங்க அக்காவோட புருஷனும் செத்து போனதுக்கு காரணம் இந்த வீட்டோட தோஷம் தான் ஜோசியருங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் இங்க தங்கிட்டு போலான்னு வந்த மைதிலிங்கிற பொண்ணு செத்து போச்சு. அதுக்கப்புறம் அவரோட பொண்டாட்டி உஷா ரொம்ப நாளைக்கு அவங்களும் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. முடிவுல இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அவ உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமும் இந்த வீட்டோட தோஷம் தான். சுருக்கமா சொல்லணும்னா அந்த தோஷத்தினால துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்காதவங்க இந்த வீட்டுல யாரும் இல்ல. பிரச்சனை உள்ள ரூம் எது? அதோ மேல இருக்கு. இந்த பூட்டை திறந்து விடுங்க. வேகமா வந்து திறடா. இந்த ரூம்ல இருந்த குலதெய்வத்தோட முக்கியமான எல்லா பொருட்களையும் ஜோசியக்காரங்க சொன்னதால குலதெய்வத்தோட கோயில வச்சுட்டோம். இந்த வீட்டுல செத்து போன அந்த பொண்ணோட ஆத்மா இப்போ இந்த ரூம்ல இருக்கிறதா ஜோசியக்காரங்க சொன்னாங்க. ஆத்மா இல்ல, பேய். பேய்க்கும் பிசாசுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. உள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க யாருமே அந்த ரூமுக்குள்ள போறதில்ல. அப்ப அந்த பேய் இன்னும் இதுக்குள்ளதான் இருக்கும். கண்டிப்பா அதை உங்களால மட்டும்தான் துரத்தி விட முடியும்.
எங்க அந்த போலீஸ்காரன் இங்க வரல? சாய் கீழே இருக்காரு. அந்த ஆளை மேல கூப்பிடு. இல்ல அவன் ஏதோ தெரியாம பேசுனத. கூப்பிடுன்னு சொன்னல. வந்துட்டியா? ஒரு ராத்திரி உன்னால இந்த ரூம்ல தனியா இருக்க முடியுமா? இருந்துட்டா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். மத்தவங்க டைப்புக்கு ஆடுறவன் நீ இல்லைங்கிறத நான் ஒத்துக்குவேன். முடியலனா தோத்துருவேன். இப்போ உனக்கு இல்லாத நம்பிக்கை அப்புறம் வரும். அதை நான் வர வைப்பேன். எனக்கு சம்மதம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. பேய் பிசாசோடைய விளையாடுவாங்க. என்ன பண்ற சாயினி? ஆக்சிடென்ட், போஸ்ட்மார்டம், அது இதுன்னு எத்தனை டெட் பாடி என் கண்ணு முன்னாடி பாத்துருக்க தெரியுமா? இதுக்கெல்லாம் நான் கொஞ்சமும் டென்ஷன் ஆனது கிடையாது. யாருமே பார்க்காத இதுக்கா நான் பயப்பட போறேன்? வேண்டாம் சாய், ப்ளீஸ். நான் ரெடி. இது தைரியம். ஐயோ சார், சார், ஐயா, சார், ஐயா, சார், ஐயோ ரத்தம் எங்க? இப்ப நீ பேய் பிசாசெல்லாம் இருக்கிறத ஒத்துக்கிறியா? நீ தோத்துட்டதா ஒத்துக்க வேண்டாம். இந்த உலகத்துல மனுஷ சக்திக்கு மேல இன்னும் பல சக்திகள் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். அத நான் ஒத்துக்கணும்னா நடந்தது என்னன்னு எனக்கு தெரியணும்ல. என்ன நடந்ததுன்னே தெரியாத விஷயத்தை ஒத்துக்க நான் தயாரா இல்ல. தயாராகணும். நேத்து உனக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு. இல்லனா இவ்வளவு நேரம் நீ உயிரோடயே இருந்திருக்க மாட்ட. இந்த ஜென்மத்துல இவன் திருந்த மாட்டான். நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போ. ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லணும். ஒரு நாள் ராத்திரி இவன் அந்த ரூம்குள்ள இருன்னு சொன்னப்போ இவ்வளவு மோசமான ஆபத்து அந்த ரூம்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது. இவன் பயந்து போய் அப்படியே வெளியில வந்துருவான்னு தான் நினைச்சேன். நான் செய்ய வந்த பூஜைகளை செஞ்சு முடிச்சிட்டேன்னா பிரச்சனைகள் தீரும், நான் வந்த வேலையும் முடியும், என் கை நிறைய காசும் கிடைக்கும். ஆனா போன தோஷம் எப்ப வேணாலும் திரும்பி வரும். அந்த பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் ஒரேடியா போக மாட்டா. நாம விலகி போறதா நல்லது. உங்க எல்லாருடைய நல்லத்துக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன். எதுக்காக தினமும் இந்த பேய் பிசாசுகளோட போராடணும்? வீட்டை வித்துருங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த வீடு தான் உங்களுக்கு யம. எவ்வளவு அழிவையும் நஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் வேணுமா? உள்ள இருக்கிற அந்த பேய் மனசுல என்ன நினைச்சிருக்குன்னு தெரியாது. இவன் ரத்தம் சிந்தினதை பாத்தீங்கல்ல? ரத்தம் குடிக்குது. எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க ரத்தம் சிந்த வேண்டிய நிலைமை வரும்னு சொல்றேன். ரிஸ்க் எடுக்க போறீங்களா? இனிமே ஒரு ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லைங்க. வேற எந்த வழியும் இல்லையா? 1000 தடவை யோசிச்சுட்டு தான் சொல்றேன். வீட்டை வித்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. உனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இல்ல, பயமா இருக்கு சார். உள்ள இருக்கிற அந்த பயத்தை நான் அன்னைக்கு யார்கிட்டயும் காமிக்கல. அன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தோணுது. எது நடந்திருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்க எனக்காக ஒரு வாட்டி அங்க வரணும் சார். நீங்க அபிஷியலா வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போலீஸோட ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் மைதிலியோட அப்பா கேஸ் கொடுத்திருக்காரு. சிபிஐ வச்சு விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆர்டரும் இருக்கு. சோ நீங்க அபிஷியலாவே வரலாமே சார். அதெல்லாம் வரலாம். ஜமீன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த வீட்டை இன்னும் விக்கலையா? இல்ல சார், கரெக்டான கிளைண்ட் இன்னும் மாட்டல. இப்ப டாக்டர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் டாக்டர் பாபு சொல்லிருக்காரு. அவர் இன்ட்ரெஸ்டா இருக்காராம். ஏதோ மெடிக்கல் ரிசார்ட் தொடங்கணுமா. என் டவுட் கேட்கட்டுமா? செத்து போன அந்த பொண்ணு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வந்ததா? ஆமா சார். அந்த வீட்டை பத்தி ஒரு விஷயமுமே தெரியாத அந்த பொண்ணு லேட் நைட்ல, அதுவும் தனியா இருந்த பெட்ரூமை விட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல? செத்து போனது படியில இருந்து விழுந்துதானே? ஆமா சார். பெட்ரூம்ல இருந்து ஸ்டெப்ஸ் வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு? அவ வந்ததுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். என்னது? அதுதான் கண்டிப்பா அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம். அது நேச்சுரலா இருந்தாலும் சரி, சூப்பர் நேச்சுரலா இருந்தாலும் சரி, அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும்.
சார் நான் சாய் பேசுறேன். வாட் அ கோஇன்சிடென்ஸ். நீ சொன்ன கேஸ் ஃபைல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்ல இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கால் பண்றேன். சரி சார், தேங்க்யூ சார். டாக்டர் பாபு அந்த வீட்டை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா? யாரோ கேக்குறாங்கன்னு வழியம்மா சொன்னாங்க. நீயே பாரு, அடி மாட்டு விலைக்கு தான் பேசி முடிப்பாங்க, அதுவும் பிச்சை காசுக்கு. சும்மா கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீ ஒரு இடியட்டி. அதனாலதான் இந்த விஷயம் எல்லாம் உனக்கு புரியல. உன்னோட சித்தப்பா டாக்டர் கிருஷ்ணனும் அந்த பாபுவும் சரியான மொள்ள மாறிங்க. இது எல்லாமே அவங்களோட பிளானா தான் இருக்கும். அடிமாட்டு விலைக்கு பார்ட்டியை ஒத்துக்க வச்சிருப்பாங்க. அந்த காப்ராக்கும் இதுல பங்கு இருக்கும் பாரு. இப்ப எதுக்காக அந்த மனுஷனை இழுத்துட்டு இருக்க? அவனை பார்த்து நீ எதுக்கு பயப்படுற? ரூம்குள்ள இருந்தப்போ நீ பயப்படலையா? பயந்திருந்தா அன்னைக்கே சொல்லிருப்பான்ல. காப்ரால எவ்வளவு பெரிய கோப்ரா வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், அதுக்கு அவசியமும் இல்ல. தயவு செஞ்சு அந்த மனுஷனை பத்தி நீ பாராட்டவும் வேண்டாம், திட்டவும் வேண்டாம். ப்ளீஸ். சொல்லுவேன், தோணும் போதெல்லாம் சொல்லுவேன். செக்கடாவது கேட்டு போ. ஹாய், குட் மார்னிங் சாக்கோ. கொஞ்சம் என்ன வந்து மீட் பண்றியா? ஜமீன் பங்களாவா? பேய் கேஸா? அதுவும் பொண்ணா? சிபிஐல பத்மநாபன் சார் விசாரிச்சு விட்ட கேஸ் சார் அது. பிரச்சனையான கேஸ் சார் அது. நமக்கு எதுக்கு? பல கொலை கேஸை நாம டீல் பண்ணிருக்கோம். ஆக்சிடென்ட் கேஸ், சூசைட் கேஸ். ஆனா இந்த பூதம் பேய் பிசாசுங்கிற கேஸ் எல்லாம் அதையும் விசாரிக்கணும். தப்பு நடந்தது உண்மைன்னா கோர்ட்ல அவங்கள ஆஜர்படுத்தியே ஆகணும். மனுஷ குற்றம் பண்ணியிருந்தா அது மனுஷனோட கோர்ட்ல, சூப்பர் நேச்சுரல் குற்றவாளியா இருந்தா தெய்வத்தோட கோர்ட்ல. தெய்வத்தோட கோர்ட்லயா? என்ன ஆச்சு இவருக்கு? நம்மளையும் ஒரே அடியா மேல அனுப்பிடுவாரோ? பத்மநாபன் சார் இந்த கேஸை விடுறதுக்கு என்ன காரணம்? சிபிஐ தான் விசாரிக்கணும்னு கேஸ் கொடுத்தது செத்து போன பொண்ணோட பேரண்ட்ஸ். ஆனா அவங்க கோவமும் ரொம்ப நாள் நீடிக்கல, கோஆபரேஷனும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல ஆஃப் த ரெக்கார்ட்ஸ், பத்மநாபன் சார் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து அவருக்கு பிரச்சனை, கால் பிராக்சர் ஆயிடுச்சு. 1.5 மாசம் பெட்லயே இருந்தார் சார். அதுக்கப்புறம் விசாரிக்கலான்னு அந்த ஜமீன் வீட்டுக்கு போன அன்னைக்கு தலையில தேங்காய் விழுந்துச்சு சார். மயிர் இழையில தப்பிச்சாரு. உயிருக்கே ஆபத்துனா யார் சார் கேஸை கண்டினியூ பண்ணுவா? போலீஸா இருந்தாலும் சிபிஐயா இருந்தாலும் இந்த கேஸ்ல இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கன்ஃபார்ம். சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் எதிர்த்து நாம என்ன சார் பண்ண முடியும்? நமக்கு இது வேணாம் சார். நமக்கு இது வேணும் சார். அன்னைக்கு பத்மநாபன் சாரோட நீயும் கூட இருந்தியா? ஐயோ நானா? நான் தலையிடவே இல்லை சார். அப்படின்னா சாக்கோ ஏன் கூட இருக்கு பாரு. அது மட்டும் இல்ல, ஒரு பூதம் பிசாசு கேஸ விசாரிக்கும் போது ஒரு நம்பூதிரியும் கூட இருந்தா நல்லா இருக்கும். நம்மளோட மேனன் விக்ரம் என்னைக்கு பெங்களூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு? கரெக்டான டேட் சொல்லல, வேணும்னா நான் விசாரிச்சு சொல்றேன் சார். சீக்கிரம் விசாரிச்சு சொல்லு. விக்ரமும் கூட இருந்தா இதுதான் பெஸ்ட் டீம். ஆனா அந்த டீம்ல இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப எமர்ஜென்சியா தீர்க்க வேண்டிய 2-3 கேஸை நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன். பயந்துட்ட போல இருக்கு. சேச்சே, எனக்கு என்ன சார் பயம்? எமர்ஜென்சி. இப்போதைக்கு இந்த கேஸ் தான் ரொம்ப எமர்ஜென்சி, ரைட் சார்? ஒரு வேல்யூபிள் ரீசன் இல்லாம அந்த பொண்ணு மைதிலி நடுராத்திரி தனியா அந்த ரூமை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டா. என்ன காரணமா இருக்கும் சார்? அது தெரிஞ்சா கேஸே முடிஞ்சது. அந்த விஷயத்துல தான் நாம ஃபோக்கஸ் பண்ணணும். அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். முதல்ல நீ ஜமீன் பங்களா இருக்கிற ஊருக்கு போயிட்டு வா. சம்பவம் நடந்து 2-3 வருஷம் போயிருந்தாலும் அந்த ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க மூடியும் மறைக்கலாம், இல்ல ஏதாவது ஆதாரமும் கிடைக்கலாம். அந்த வீட்டுக்கும் போய் விசாரிக்கணுமா சார்? அந்த வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்குங்கிறது உண்மைதான் சார். அதை நாம நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார். நீ பயப்படாம தைரியமா போயிட்டு வா. அதானே சார்? இல்ல எது தைரியம்? ஏறு. ஹலோ, இந்த ஜமீன் பங்களாக்கு போற வழி எது? நீங்க யாரு? அத சொன்னாதான் பதில் சொல்லுவியோ? அது இல்ல, கொஞ்ச நாளாவே அந்த வீட்டுக்கு போலீஸ்காரங்களும் மந்திரவாதிகள் தான் போறாங்க. நீங்க எந்த வகையை சேர்ந்தவங்க? மந்திரவாதியா இல்ல போலீஸ்காரனா? யாரு யாரு யாரு? சீக்கிரம் சொல்லுங்க. போலீஸ்காரர் தானே? உங்களை பார்த்தாலே தெரியுது சார். போலீஸா? நானா? நான் ஜாதி கட்சி ஆளு. இந்த ஜமீன் பங்களா இருக்கிற இடத்துல ஜாதி கட்சி ஓட்டு இருக்கா? ஜாதி கட்சி ஓட்டு வேணால உங்களுக்கு? இதுக்குதான் இந்த பந்தாவா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உங்களை மாதிரி ஆளால தான் நாடே உருப்படாம போயிட்டு இருக்கு. உன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் பார்க்கும் போதே தெரியுது நீ நம்பர் 1 அயோக்கியன்னு. ஏய் திருட்டு பயலே, உழைக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி பாருங்கடா. இதுங்கெல்லாம் ஒரு ஜென்மம். இதெல்லாம் எங்கடா வாழ்க்கையில உருப்பட போகுது? போங்கடா காசுமாதாங்களா. பொய் சொன்னாலும் திட்டுறானுங்க, உண்மையை சொன்னாலும் திட்டுறானுங்க நம்மள. டீ ரொம்ப பிரமாதமா இருந்தது. உனக்கு நல்லா டீ போட வேற தெரியுமா? ஐயோ, போட்டது நான் இல்ல சார், அந்த வேலைக்கார பொம்பளை.
வீட்ல எல்லா வேலையும் பாத்துக்கிறான்னு சொன்னியே, அவ இவதானா? ஆமா சார், இவ பேர் துளசி, அது அவளோட புருஷன் வேலு. 15 வருஷமா நீ இந்த வீட்லயே தான் இருக்கேன்ற. அப்ப இந்த வீட்டாளுங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் வீட்டோட சாவியே உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்கல்ல. நான் பழைய கேஸ விசாரிக்கிறதுக்காக வரல, கன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு என்கொயரி, அவ்வளவுதான். போன வாட்டி விசாரிக்க ஆளுங்க வரும்போது நீயும் இருந்தல்ல. அவ்வளோ பெரிய ஆபீசர் தலையில தேங்காய் ஊந்த காட்சியை நான் பார்க்கலன்னா தான் சார் ஃபீல் பண்ணியிருப்பேன். கொன்னது மனுஷனா இருந்தா போலீஸ் கண்டுபிடிக்கும், ஆனா கொன்னது கண்ணுக்கே தெரியாத பேய்க்கும் போது எப்படி சார் கண்டுபிடிக்கும்? உனக்கு இருக்கிற இதே டவுட் தான் எனக்கும். ஆனா இங்க வரதுக்கு முன்னாடி ஊர்ல விசாரிச்சேன். சில பேர் நார்மலா தான் சொல்றாங்க, ஆனா இன்னும் சில பேர் வேற மாதிரி சொல்றாங்க. யாரோ அந்த பொண்ணை தொட ட்ரை பண்ணதாவும், அவ அதுக்கு ஒத்துக்கலன்றதுனால ஓடும் போது கால் தடுக்கி கீழே விழுந்ததாவும், அப்படி இப்படின்னு பல பேர். அவங்களே அசிஸ்டன்ட் டைரக்டர் அது சார். தேவையில்ல, விட்டுரு. சோ இவ்வளவு டவுட் வரும்போது நாம கன்ஃபியூஷன் இல்லாம கிளியரா இருக்கணும்ல. பின்ன நீங்க கதை எடுக்கணும்ல. அப்படின்னா நீயே சொல்லு, அன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு? ஊர்ல இருக்கிறவங்க பேச்ச நம்பாதீங்க சார். இவனுங்களுக்கு என்ன சார் தெரியும்? அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்கணும்னா அன்னைக்கு இந்த வீட்டுல எவனாவது ஆம்பளைங்க இருந்திருக்க வேண்டாமா? சங்கர்னு திருச்சிக்கு போயிட்டு காலையில தான் வந்தாரு. அதை தவிர இந்த வீட்டில் ஆம்பளைங்கன்னா நானும் வேலைக்காரன் வேலுவும் தான். நான் ராத்திரியே இங்கே தங்க போகிறேன், என் வீட்டுக்கு போக வேண்டாமா? வேலுவும் அவன் பொண்டாட்டியும் அதோ அந்த வீட்டில் இருப்பாங்க. சங்கர்னு வீட்டில் இருக்கும்போதே லக்ஷ்மி சாரோட அக்கா எல்லா கதவையும் போட்டுட்டு தான் சார் படுக்கவே போவாங்க. போட்டு இருந்த கதவை தாண்டி உள்ளே போய் அந்த பொண்ணுக்கிட்ட எவனால சார் தப்பாக நடந்துக்க முடியும்? லீவுக்கு சங்கர்னுடைய தம்பி பையன் இங்கே வந்தான், ஆனால் அவன் அந்த ஆற்றுல உழுந்து செத்து போயிட்டான். சங்கர்னுடைய பொண்டாட்டி எதையோ பார்த்து பயத்திலேயே செத்து போயிட்டாங்க. அப்போ இந்த ஊருக்காரங்க இப்படியெல்லாம் பேசலையே. எனக்கு ஒரு டவுட்டு சார், அந்த பொண்ணு செத்ததுக்கு காரணமும் இது சாதாரண நாய் இல்லை சார், பேய் நாய். தமான்னு வந்து நிற்கும். எப்பப்போ வரும்? அது ஏன் கேட்குறீங்க? ராத்திரி பகலெல்லாம் கிடையாது, எப்பப்போ தோணுதோ அப்பப்பெல்லாம் வந்து நிற்கும். இது வந்து பேய் வர்றது நிச்சயம். இது எப்போ போகும்? அதை சொல்ல முடியாது சார், சில சமயம் போகாம இங்கேயே இருந்துரும். ஏட்டா பீதியை கலப்புற? நீங்க எடுக்க போற கதையை தைரியமா எடுங்க சார், மக்கள் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகி ஓடிடுவாங்க. ஷோ ஆ ஷோ ஷோ ஆ என்ன என்ன சார் பண்றீங்க? சுமார் நான் பயமுறுத்துறேன். ஓ பேய் ஓடிடுச்சு. பேய் இப்படிதான் பயந்து ஓடுமாடா? உன்னை கண்டிப்பா நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன்டா. கொஞ்ச நேரத்துல அல்லு கிளம்ப விட்டுட்டியே. ஆக மொத்தம் நாயை விரட்டி அடிச்சிட்டேன்னு சொல்லு. கொஞ்ச நேரம் நானும் பயந்துட்டேன் சார். கொஞ்ச நாளா அந்த வீட்டுக்காரங்க அந்த வீடை விற்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. லோக்கல்ல பையர்ஸ் இல்ல, ஊர்ல இருந்து யாராவது வாங்க வந்தா அந்த ஊர்ல இருக்கிறவங்க விவரத்தை சொல்லி பையர்ஸை எப்படியாவது பயமுறுத்தி விட்டுறாங்க, இல்ல துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சது அந்த வீட்டுல இருக்கிற டாக்டர் கிருஷ்ணனை பத்தி. ஏதோ மெடிக்கல் ரெசார்ட் தொடங்க அவன் ஃப்ரெண்டுக்கு வைக்கலான்னு அவர் ட்ரை பண்றாரு. யார் ட்ரை பண்றாங்கன்னு சொன்ன? டாக்டர் கிருஷ்ணன், சங்கரனோட மாப்பிள்ள. சரி, அந்த வேலைக்காரன் சொன்ன கதை எப்படி? அதுல ஒன்றும் பெரிய க்ளூ இல்ல சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்ல. உள்ள இருக்கிறவங்க யாராவது கதவை திறந்தாதான் வெளியில இருந்து உள்ளேயே வர முடியுமா? அதுதான் போலீஸ் ரிப்போர்ட்லயே இருக்க. வெளியில இருக்கிற ஒரு ஆளு உள்ள வர முடியாது, ஓகே. ஆனா உள்ள இருக்கிற யாராவது வெளியில வரலாம்ல. நாம எதிர்பார்க்கிற சஸ்பெக்ட் வெளியாளா இருக்கலாம். சோ போலீஸ் நாய் வெளியிலயும் போய் தேடி இருக்கு, அதை மறக்காத. ஒருவேளை எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த சூப்பர் நேச்சுரல் பவருக்கு ஒரு ரூபமோ வெளிச்சமோ இருக்குமோ? அந்த சூப்பர் நேச்சுரலை விட்டாலும் நீ விட மாட்ட போல இருக்க. சிபிஐக்கு இந்த கேஸ் வர்றதுக்கு என்ன காரணம்? அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கேஸ் கொடுத்ததால. கேஸ் கொடுக்கணும்னா அவங்களுக்கு பொண்ணு சாவுல ஏதாவது சந்தேகம் வந்திருக்கணும்ல? வந்திருக்கணும் சார். சோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் தட் ஃபர்ஸ்ட். We are CBI. என் பேர் சேதுராமன். நமஸ்காரம். இவெல்லாம் சிபிஐலேருந்து வந்திருக்கா? பொண்ணோட சாவை பத்தி சிபிஐ தான் விசாரிக்கணும்னு கேஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறம் அதுல ஆர்வமும் காட்டல, கோஆபரேஷனும் இல்ல. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. ஏன் திடீர்னு அந்த மாதிரி கான்டாக்டே பண்ணாம விட்டுட்டீங்க? பொண்ணோட மரணத்துல இருந்த சந்தேகம் உங்களுக்கு போயிடுச்சா, இல்ல பொண்ணு மேல இருந்த பாசமே போயிடுச்சா?
பொண்ணு செத்த நிமிஷத்துல இருந்து இவ இப்படிதான் அழுதுட்டே இருக்கா. இன்னொரு தடவை பாசம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீர். சரி, நீங்க திடீர்னு மனசு மாற காரணம் என்ன? அது கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஜோசியரை போய் பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்னா, சந்தேகப்படுற மாதிரிலாம் மரணம் இல்லை, எதையோ பார்த்து பயந்துதான் ஆவா. ஜோசியக்கார பூசாரிங்கிற பொய்யை எல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. உண்மையை தயவு செய்து மறைக்காதீங்க. பயப்படாம உண்மை என்னங்கிறத சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். தைரியமா சொல்லுங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிக்க தைரியமே வந்திருக்கேன். இன்னைக்கு மொத்தம் 2 பசங்க. பொண்ணு செத்து போயிட்டா. இந்த பையனாவது உயிரோட இருக்கணும் சார். பயந்துதான் சார் நான் தலையிடவே இல்லை. யாரும் உங்களை பயமுறுத்துறது? அவள்ல யாருன்னே தெரியாது. கேஸ் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி நாங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஆத்து கதவு திறந்திருக்கேடி. பொண்ணு செத்து போயிட்டா. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா ஹாஸ்டல்ல படிக்கிறவன் பையனும் அதே இடத்துக்கு போய் சேர்ந்துருவான். அவன் போட்டோவை மாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவா. சிபிஐல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி யாரையா அவங்ககிட்ட சொல்லி அனுப்புனது? உனக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? சொல்லு, யார் சொல்லி கேஸ் கொடுத்த? சொல்றா. கேக்குறோம்ல. யாரும் சொல்லி நான் கொடுக்கல. அப்புறம் தோணுச்சு கொடுத்துட்டேன். கேஸ வாபஸ் வாங்க. அது நானா போய் வாங்கினா? வேண்டாம், அந்த கேஸ்ல தலையிடக்கூடாது. சிபிஐ விசாரிக்க கூப்பிட்டாங்கன்னா நீ போக கூடாது. அவங்க விடாம தொந்தரவு பண்ணுவாங்க. ஏதாவது போய் சொல்லிட்டு ஓடி போயிடு. அதான் உங்களுக்கு நல்லது. அதையும் மீறி ஏதாவது வாயை திறந்தா உனக்கு ஒன்றும் ஆகாது. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவன் பையன் ஏதாவது ஒரு பஸ் இல்ல லாரி அது கடியில செத்து கிடப்பான். நீங்களா யாரு? அவங்க யாருன்னு இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியல. அவங்கள பார்த்தா அடையாளம் தெரியுமா? அதெல்லாம் தெரியும்ண்ணா. ஆனா என் பிள்ளையாண்ட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் உங்க பையனுக்கும் எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். பையன் இப்ப எங்க இருக்கான்? பக்கத்து ஊர்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்க எங்க வேலை செய்றீங்க? பேங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப விஆர்எஸ் வாங்கிட்டேன். இந்த கேஸ சிபிஐ தான் விசாரிக்கணும்னு முன்னாடி கேஸ் கொடுத்தீங்கல்ல, அதுக்கு காரணம் பொண்ணு கொல்லப்பட்டிருப்பாளோன்னு வெறும் சந்தேகம் தானா இல்ல? சந்தேகம் மட்டும் நீக்கல. பின்ன பொண்ணு போலீஸோட அஜாக்கிரதை. ரெண்டாவது என் பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்தது. உன் ஃபோனில் மிரட்டினாங்க. உன் பொண்ணு யாரையோ நேசிக்கிறா, விலகிட சொல்லு, இல்லை வீணா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாங்க. ஆனால் யாருன்னு சொல்லலை. இந்த விஷயம் அன்னைக்கு போலீஸ்க்கு நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இல்லையே. அன்னைக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துட்டேன்னா. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தப்போ அவங்க அதை கேட்கவும் விரும்பலை. எல்லாம் கடைசி நேரத்தில் நடந்து முடிஞ்சிருத்தோம். அப்போதான் பேய் பிசாசுங்கிற பொருளை வந்ததுல. இதை பத்தி உங்க பொண்ணுகிட்ட நீங்க கேட்கலையா? நிறைய வாட்டி கேட்டோம். வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னா. ஃபோன் பண்ணது யாராவது பிடிக்காதவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா. அந்த ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு சொன்னால? பேரு பிரதீப்னு சொன்னா. அது சரி, செத்து போன அன்னைக்கு நீங்க உங்க பொண்ணுக்கோ இல்ல உங்க பொண்ணு உங்களுக்கோ ஃபோன் பண்ணல? நான் பண்ணேன். பேசுனதுல ஏதாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் பண்ணப்போ மொபைல் கண்டினியூஸாக எங்கேஜாக இருந்தது. ஏமான்னு கேட்டதுக்கு பிரதீப் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா. யார் அந்த பிரதீப்? அது யாருன்னு எனக்கு தெரியாது சார். பொண்ணோட மொபைல் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. வேணா பார்த்து. வேண்டாம், அந்த மொபைலை பத்தின டீடைல் சம்மரி எனக்கு வேணும். எஸ் சார். சாக்கோ கேப்பாரு, அப்போ ஃபோன் நம்பரை கொடுங்க. சரிங்க. பிரதீப்பை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. அவன் யாரு, எப்படிப்பட்டவன் ஒண்ணுமே தெரியாதுல்ல? தெரியாது. தெரியல, கேட்கல, பார்க்கல. இந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சு செருப்பால் அடிக்கணும். சாரி, நான் உங்களும் சொல்லல. வாச்சாக்க போலாம். புதுசா பிரதீப்னு இந்த கேஸ்ல ஒருத்தன் இன்வால்வ் ஆயிருக்கான்ல?
மைத்திலியோட அப்பா வெளியில போயிருந்தப்போ ரவுடிங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால பூதம் பேய் பிசாசுங்களுக்கு மட்டும் சம்மந்தம் இல்ல, மனுஷங்களுக்கும் இந்த கேஸ்ல சம்மந்தம் இருக்கு. சோ சாக்கோ, நீ அவ்வளவு பயப்பட வேண்டாம். பயம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனா சாய்க்கு அந்த வீட்ல ஏற்பட்ட அனுபவம், ராத்திரி அந்த ரூம்ல ஏற்பட்ட அனுபவம், இது எல்லாமே மிஸ்ட்ரியா இருக்குல்ல சார்? சாய் போய் சொல்ல மாட்டான், அது மிஸ்ட்ரி தான். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது ஒரு கட்டத்துல அந்த மிஸ்ட்ரியும் நாம ஃபேஸ் பண்ணணும். அனிதா சாயோட உட்பி, மைத்திலியோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். பிரதீப்பை பத்தி அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருக்கலாம் சார். சாய்க்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? சார், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அனிதா. உள்ள இருக்காங்க. தேங்க் யூ. Sir, serve, play, SMS, and if you want, talk as well. Okay, thanks for calling. Good morning. மார்னிங். May I help you, sir? என்ன ப்ராடக்ட் வேணும்? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு? டாடா இண்டிகாம் ட்ரூ பெய்ட். இந்தியாவில் நம்பர் 1 சர்வீஸ் இருக்கிற மொபைல் அதான். Ours is the only prepaid mobile in India with 100% talk time. All India கவரேஜ்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம் with the latest CDMA technology. இந்த இன்வெஸ்டிகேஷன் டெக்னாலஜி உள்ள போனு இருக்குல்ல? சாரி சார், சாய் நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு, பட் கஸ்டமரா வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. கஸ்டமர் இல்லைன்னு யார் சொன்னது? நானும் ட்ரூ பெய்ட் யூசர் தான். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பிரதீப்பும் மைத்திலியும் லவ் பண்ணது எங்கள சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ்வா? எஸ் சார். ஆனா லக்ஷ்மி போலீஸ்க்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல லவ்வரை பத்தி எதுவும் சொல்லலையே. போலீஸ் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க சார். மைதிலியோட சாவை தெரிஞ்சு பிரதீப் வந்தானா? இல்ல சார். பிரதீப் வராததுக்கு காரணம் என்ன? அது தெரியல. அதுக்கப்புறம் நான் பிரதீப்பை பார்க்கவும் இல்லை. பார்க்கவே இல்லையா? இல்ல சார். சார், பிரதீப் ரொம்ப நல்லவன். ஹீஸ் a good friend. இந்த பதிலுக்கான கேள்வியை நான் கேட்கவே இல்லையே. ஃப்ரெண்டோட சாவை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன அனிதா? ஜெமீன் வீட்ல நிறைய தோஷம் இருக்கு சார். மைத்திலி மட்டும் இல்ல, சங்கர் மாமாவோட வைஃப் உஷா அத்தை இறந்ததும் எதையோ பார்த்து பயந்துதான். சாயும் அன்னைக்கு அதை பார்த்து பயந்துட்டான். அது எதுங்கிறது தானே மேட்ரு. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். இந்த பிரதீப்போட பேக்ரவுண்ட் எப்படி? பிரதீப்போட பேக்ரவுண்ட் பத்தி எனக்கு ரொம்ப ஒண்ணு தெரியாது சார். தெரிஞ்சதா சொல்லுங்க. பிரதீப்போட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது. யார்கிட்ட கேட்டா தெரியும்? ரேஷ்மா கிட்ட வேணா கேட்டு பாக்குறேன். சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க. சரி சார். இந்த ரேஷ்மி எங்க இருக்காங்க? திருச்சியில. ஏன் சார்? சும்மாதான், போலாம். ஹலோ, குட் மார்னிங். டாடா இண்டிகாம். சிபிஐ காரங்க வந்தாங்கன்னா எனக்கு என்ன, வந்துட்டு போட்டோம். அன்னைக்கு நிலைமை மாதிரி இன்னைக்கு இல்லை. அங்க நடந்தது எல்லாத்தையும் ஜனங்க இந்நேரம் மறந்துருப்பாங்க. சிபிஐ காரங்க மறுபடியும் வந்தா எல்லா பிளானும் ஊத்திக்கும். பிளானா? நீங்க தானே சாமி சொன்னீங்க கிடைக்கிற விலைக்கு அந்த வீட்டை வித்துருன்னு. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பார்ட்டியை கரெக்ட் பண்ணிருக்கோம். என்னோட ஃப்ரெண்டு தான் டாக்டர் பாபுன்னு பேரு. அங்க ஒரு மெடிக்கல் ரெசார்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்காரு. அந்த ஆளுக்கு இந்த பேய் பூதத்துக்கெல்லாம் பயம் இல்லை. ஆனா அவன் போலீஸு கேஸுன்னு கேள்விப்பட்டான்னா அடுத்த நிமிஷமே அந்த வீட்டை வாங்குற ஐடியாவை அழிச்சுக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் என்ன செய்யணுங்கிறீங்க? எப்படியாவது அவங்கள வரவிடாம செய்யணும். உனக்கு என்ன பைத்தியமா? அவரை வர வேணாம்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் சம்பளம் கொடுக்கலையே. சரி, சொல்ல வேண்டாம். சிபிஐ இனிமே அந்த ஊருக்கு வரவே கூடாது. எதையாவது பண்ணி அதை தடுத்துடுங்க. மணி 3 ஆச்சு, இன்னும் அவங்களை காணுமே. சீக்கிரமா வரேன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அதை எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? சிபிஐ இல்ல, நம்ம நாட்டு மிலிட்டரியே வரணும்னாலும் வர முடியாது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவன் பல வேஷத்துல வருவான். அன்னைக்கு கமா டைரக்டர் வேஷத்துல வந்தான்ல. கமாவா? அதான் மெகா டைரக்டர் வேஷத்துல. வேலையை பார்த்துட்டு போட. அந்த ரூமோட கதவுல சாமி கட்டிருக்காரு ஒரு ரக்ஷ. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவங்கள வரவே விடாது. ஐபிஎஸ் ஆன நீ அன்னைக்கு பயந்து ஓடல. மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நடுவுல ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. உள்ள போலாமா சார்? அதுக்கு முன்னாடி அந்த குளத்தை கொஞ்சம் பார்க்கணுமே. போலீஸ் நாய் கூட மோப்பம் பிடிச்சது பார்க்கலாமா? ஷூர் சார். அது அந்த பக்கம் இருக்கு. ஓ,
போலீஸ் நாய் எனக்கு இது வரைக்கும் தான் வந்தது. இங்க சமையல் வேலை தோட்ட வேலை எல்லாம் ஒருத்த பாப்பானே, அவன் எங்க? அந்த ஆளு பின்னாடி தான் சார் இருக்கான். வேலு, வேலு உன் சொந்த ஊர் எது? சொந்த ஊர் புளியம்பட்டி. ஆனா பல வருஷமா இங்கே தான் இருக்கேன். புளியம்பட்டியா? உசிலம்பட்டி கொட்டாரப்பட்டி கேள்விப்பட்டதுல அந்த மாதிரி புளியம்பட்டி. வா. வேலு 2-3 எள்ளி வை. சரிம்மா. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் விசாரணையா? நீங்களா எந்த ரூம்ல தங்குறீங்க? அதுவும் அந்த ரூம்ல சார். என் பேர் சங்கர். ஆனா கூப்பிடுறது சங்கர் அண்ணன். இந்த வீட்டுல இருக்கிறவங்களை எனக்கு நேர்முக அறிமுகம் இல்லைனாலும் எல்லாரும் எனக்கு தெரியும். நீங்க கிருஷ்ணன் தானே? இல்ல, டாக்டர் கிருஷ்ணன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ண உள்ள போலாம்ல? சாய், என்ன சார், இங்கே தான் சார் அந்த பொண்ணோட பாடி இருந்துச்சு. இதான் சார் அனிதா சொன்ன பெட்ரூம். இந்த ரூமை கொஞ்சம் செக் பண்ணணும். நோ, அதுக்கான வாய்ப்பே இல்ல. அதுல எங்க சாமி ரக்ஷ கட்டி இருக்காரு, அவுக்க மாட்டோம். அந்த ரூம்குள்ள போய் சோதனை போட நாங்க அனுமதிக்க மாட்டோம். ஏன் சார் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நாங்க எங்க டியூட்டியை செய்யாம இருக்கலாமா? செக் பண்ணி தான் ஆகணும். செக் பண்ணிட்டு நீங்க போயிடுவீங்க. நாங்க எல்லாரும் உயிரோட இந்த வீட்டுல வாழணுங்கிறத மறந்துடாதீங்க. எனக்கு புரியுது. உங்களுக்கு பிரச்சனை வரணுங்கிறதுக்காக நாங்க இங்க செக் பண்ண வந்திருக்கிறோம் நினைக்காதீங்க. செக் பண்ண வேண்டியது எங்களோட டியூட்டி. அந்த ரூமை சுத்தி சுத்தி ஏற்கனவே போலீஸ் போட்டோ எடுத்துட்டாங்க. அந்த போட்டோவை பார்த்து செக் பண்ணீங்க. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். அப்பதான் நான் நானா இருக்க முடியும், நீங்க நீங்களா இருக்க முடியும். சரி, இந்த ரக்ஷ கட்டின ஆளை கூப்பிடுங்க, அவர்கிட்டே கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், நானே பர்மிஷன் வாங்கிக்கிறேன். அவர்கிட்ட சொல்லிட்டோம், ஆனா அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. அந்த காப்பர் தான் வரட்டுமே, நாங்க வெயிட் பண்றோம். அவர் வரும்போது சொல்றோம், அப்ப நீங்க வாங்க. அதெல்லாம் முடியாது டாக்டரே. இந்த ரூமை செக் பண்ணாம நாங்க போறது இல்ல. ஓடி வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாமே உடைஞ்சு போச்சு. கடவுளே. ஐயோ, என்னாச்சு? இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. அதுவா எப்படி கீழே விழும்? செல்ஃப் இல்ல, வீடே விழுந்தாலும் விழும். இதுக்கு மேலேயும் என்னென்ன விபரீதம்லாம் நடக்க போகுதோ
இவங்கள மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசினா இதுக்கு மேல என்னடா நடந்துச்சு? நான் அந்த ரூம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. அப்போ சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தப்போ பாத்தீங்களா? எங்க சாமி கிட்ட மோதாதீங்க. சாக்கோ, காப்பரை பத்தி சொன்னா டாக்டருக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? கோவம் இல்ல சார், கொழுப்பு. வேடிக்கை பார்க்காத, எல்லாத்தையும் சுத்தம் பண்றா. சரிங்க ஐயா. நீ இப்போ இத பத்தி என்ன நினைக்கிற? நடந்தது நேச்சுரலா இல்ல சூப்பர் நேச்சுரலா? ஒரு சூப்பர் நேச்சுரல் இல்ல சார், எல்லாம் நேச்சுரல். சரி, அந்த பீரோ எப்படி கீழே வந்திருக்கும்? டைமிங் சார், அது வேணும்னு எழுதி வச்சிருக்கு. எஸ், சரியா சொன்ன. ஆனா அந்த டைமிங்க வேலு பிடிச்சு வேணும்னே பீரோவை தள்ளி விட்டுட்டு ஏன் நம்ம எல்லாரையும் குழப்பி இருக்க கூடாது? ஆக்சுவலா வேலு நினைச்சது ஷெல்ஃப தள்ளி விட்டுட்டு கொஞ்ச நேரமாவது கவனத்தை திசை திருப்பலாமேன்னு தான். நீங்க இங்க இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனா எங்கேயோ போயிட்டீங்க சார். ஆனா இங்கதான் இருக்க. இதுல கன்ஃபார்ம் ஆன விஷயம் வேலுவுக்கு இதுல சம்பந்தம் இருக்குங்கிறது தான். வீணா வந்து அவனா மாட்டிக்கிட்டான். வேலுவை கையும் களவுமா பிடிச்சிடலாம்ல சார்? கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா சுத்தணும். பண்ண தப்பெல்லாம் அப்பதான் வெளியில வரும். டாக்டர் சார் எப்படி அப்பப்ப ஏதாவது ஃப்ரீ டைம் கிடைக்குமா? ஃப்ரீ டைமா? எதுக்கு ஃப்ரீ டைம்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே, எங்க கிட்ட பேசுறதுக்கு டைம் கிடைக்குமான்னு கேட்டேன். எங்க கிட்ட பேசின மாதிரி சாமி கிட்டயும் பேசி வைக்காதீங்க. அவரு சாதாரண ஆள் இல்ல, பயங்கர கோவக்காரர். ஞாபகம் இருக்கட்டும், பார்வையிலேயே அடிச்சிருவாரு. ஓகே, பார்த்து நடந்துக்கிறோம். இப்பதான் எனக்கு மூச்சே வந்தது. நான் தான் வந்துட்டேனே, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? அதுதான் வந்து சிபிஐ ஆபீசர். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் பேர் சேதுராமன். இவங்க கூட்டத்துக்காக நான் இங்க வரல. விஷயம் தெரியாம ஏடா கூடமா செஞ்சு ஒரு பிராமண வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது. அந்த சாபம் என்னன்னைக்கு என்ன துரத்தும், அது வேண்டான்னு தான் இங்க வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. இந்த பெரிய மனசு நாங்க இங்க வந்த வேலை முடியற வரைக்கும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல அந்த பூஜை ரூமோட கதவை நீங்க திறந்து விடணும். இந்த குடும்பத்தை பாதிச்ச தோஷங்களை தடுக்கிற ரட்சை அது. நான் கட்டணத்தை நான் அவுக்க மாட்டேன். இல்லைன்னா நாங்க திறக்க வேண்டியிருக்கோம். அதுக்கான சக்தியும் தைரியமும் உங்ககிட்ட இருக்கா? உங்களுடைய தர்மம், நியாயம், கோர்ட்டு, கேஸு, சாட்சி எல்லாம் வேற. ஆனா இந்த விஷயம் வேற. உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தீய சக்திகளை அனாவசியமா தட்டி எழுப்பிடாதீங்க. அதுக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தி எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? ரத்த காட்டேரி. உன் ரத்தத்தை அது உரியணுமா? தினமும் கொசு கூட தான் நம்மளை கடிச்சு ரத்தத்தை குடிக்குது. பேயும் குடிச்சிட்டு போட்டுமே. இந்த பிரச்சனைகள் என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அதை எதிர்க்கிறதுக்கான புத்திசாலித்தனம், சக்தி, தெளிவு இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? எல்லாருக்கும் ஓரளவுக்கு அறிவு இருக்குங்கய்யா. அப்ப அதை தெரிஞ்சுக்கலாமா? அதை எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்டுதான். எனக்கு தெரிஞ்சதை கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன். நீ பிராமணன்ல, அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே. முதல் கேள்வி, பிராமணனா இருக்கிறதுக்கு என்ன யோகிதை வேணும்? உயர்ந்த சிந்தனையும் ஒழுக்கமும் இருக்கிறவனுக்கு அந்த யோகிதை இருக்கும். அவன் பிராமணனா இருக்கலாம். அடுத்த கேள்வி, காயத்ரிங்கிறது ஒரு மந்திரம் தானே? இல்ல. எப்படி சொல்ற? காயத்ரி வெறும் மந்திரம் மட்டும் இல்ல, ஒரு மீட்டர்னு சொல்லலாம். மீட்டர் நான் சொன்னது சொல்லோட அழக, சங்கீதத்துல ராக மாதிரி. காயத்ரிங்கிற சொல் வர மந்திரங்கள் இன்னும் நிறைய இருக்கு. எதையும் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா பலன் கிடைக்கும். நல்ல வழி காட்டுறா பகவானேன்னு ஒரு ஆள் வேண்டிக்கிட்டா. அதுல நல்ல வழிங்கிறத அழுத்தி சொன்னதுனால அது அப்படியே நடந்துருச்சு. மந்திரமும் அதை சொல்ல வேண்டிய விதமும், அதாவது மாடுலேஷன், அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, அதுல ஒரு சயின்ஸும் இருக்கு. எவ்ரி சயின்ஸ் இஸ் ரூல்டு பை சர்டன் லாஸ்.
மூணாவது கேள்வி, சூரியன் உதிக்கிறது கிழக்கு. இல்ல. பின்ன சூரியன் எங்க உதிக்குதோ அதுதான் கிழக்கு. 360 டிகிரில பூமி சூரியனை சுத்திக்கிட்டு வருது. ஒரே இடத்துல இல்லாம சுத்திக்கிட்டு வரும்போது இதுதான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எப்படி முடிவு பண்றது? உதயம் அஸ்தமனம் திக்கு திசை இதெல்லாம் நம்மளா முடிவு பண்ணுது. வாழ்க்கைய வாழ்றதுக்கு நேரம் காலம் அவசியங்கிறது ஒரு கணக்கு. உலக நியதின்னு கூட சொல்லலாம். ஹைபோதசிஸ். கடைசி கேள்வி, பஞ்சபூதங்கிறது அக்னி, ஆகாயம், பூமி, வாயு, நீர். இதுல முக்கியம் அக்னின்னு ஏன் சொல்றாங்க? அதுக்கான காரணம், அக்னி பிரகாசமானது. பிரகாசம் தானே எல்லாத்துக்கும் சாட்சி. அந்த வெளிச்சம் இருந்தாதான் உலகத்துல பகல் இரவு வித்தியாசம். அது அக்னிக்குள்ள விசேஷங்கள் தானே. நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, மத்த பூதங்களை விட அக்னிக்குள்ள தனித்தன்மை என்ன, வித்தியாசம் என்ன? எவ்வளவு யோசிச்சாலும் பதில் கிடைக்காது. தோல்வியை ஒத்துக்க பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதான் நாம சுவாசிக்கிற வாயு. உடம்பு சுத்தம் பண்ணும், ஆனா அது அசுத்தமாயி கார்பன் டை ஆக்சைடா வெளியே வரும். அதே மாதிரிதான் நீர். அழுக்குகளை சுத்தப்படுத்தி அது அசுத்தமாயி மண்ணோட கலந்துரும். ஆனா அக்னி எல்லாத்தையும் சுட்டு இருக்குமே தவிர அது அசுத்தமே ஆகாது. மத்த பூதங்களை விட அக்னிக்கு இதுதான் முக்கியமான வித்தியாசம். அது ஒரு சாஸ்திர தர்மம் கூட. அதனாலதான் எல்லா காரியங்களுக்கும் அக்னியை சாட்சியா வைக்கிறோம். அக்னி சுத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லா அசுத்தத்தையும் சுத்தமாக்கும், ஆனா அது அசுத்தமாகாம இருக்கும். சான்ஸ்கிரிட் வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்னஹே இதம் நமஹா. சாஸ்திரத்தை கரைச்சு குடிச்சவன் நான் இல்ல, ஏதோ கேள்வி ஞானம். நீங்க என்ன தோக்கடிக்கணும்னா அது ரொம்ப ஈஸியான வேலை சார். உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? புவியீர்ப்பு சக்தி பூமி கீழே இருக்கா மேல இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது. இங்க இருந்து பெங்களூருக்கு எத்தனை கிலோமீட்டர் கேட்டாலும் தெரியாது. சேவிங்ஸ் பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு கேட்டாலும் தெரியாது. பானிப்பட்டு போர் எந்த ஆண்டுல நடந்ததுன்னு கேட்டாலும் தெரியாது. நம்ம நாட்டு மந்திரிக்கு என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டா ஐயோ சாமி தெரியாதுன்னு கையை விரிச்சிருப்பேன். சுருக்கமா சொல்லணும்னா நான் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அறிவுள்ளவன் பிரகாசமா இருப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பார்த்துட்டேன். நீங்க எனக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இத்தனை நாள் நான் என்னவோ ஆணவத்தில் ஆடிட்டணும்னு தோணுது. உங்களை தேவையில்லாம தோக்கடிக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த தப்புக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ எதுக்கு சார் இதுக்கு போய் மன்னிப்பு? பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நான் இங்க வரும்போது உண்மையிலேயே ரொம்ப கோபத்தோட வந்தேன். ஆனா இப்போ ரொம்ப தெளிவோட போறேன். வரட்டா? இவரை நீங்க நம்பலாம். இவர்கிட்ட புத்திசாலித்தனமும் இருக்கு, எதையும் சமாளிக்கிற நம்பிக்கையும் இருக்கு.
உள்ள இருந்ததெல்லாம் ஜோசியர் சொன்னார்னு கோயில்ல கொண்டு போய் வச்சுட்டோம். எந்த கோயில்ல? பக்கத்துல எங்க குலதெய்வ கோயில்ல தான் வச்சிருக்கோம். அன்னைக்கு ராத்திரி என்னாச்சுன்னு உனக்கு தெரியணும்ல சாய்? தெரியணும் சார். இன்னொரு வாட்டி 10 நிமிஷம் நீ அந்த ரூம்ல தனியா இருந்தனா உனக்கே அது தெரியும். தைரியமா போ. போறியா இல்லையா? இல்ல வேண்டாம் சார். நீ எப்படி சங்கரானா? டாக்டர் நீங்க போறீங்களா? நீயாவது போறியா? போய் பாரு. அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அந்த ரூம்ல தனியா இருக்கிறதுக்கான தைரியம் யாருக்கும் இல்ல இல்ல? அந்த குழந்தைய கொடுங்க. தைரியமா கொடுமா. குடு. பாடா தங்க. ஒண்ணு இல்லடா கண்ணா, ஒண்ணு இல்ல. தைரியசாலி. உனக்கு இருந்த தைரியம் இங்க யாருக்குமே இல்ல. போமா.
இந்த சம்பவத்தை வச்சு உனக்கு ஏதாவது புரியுதா சாய்? இல்ல சார். அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் தேவை. சாய் இதுக்கு முன்னாடி டெட் பாடியை பார்த்துருக்கல, அதை தவிர சூப்பர் நேச்சுரல் அனுபவம் ஏதாவது இருக்கா? இல்ல சார். அப்படி பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்து எப்படி பயந்திருப்ப? நீ அன்னைக்கு தோத்து போனதுக்கான காரணம் அடி மனசுல பேய் பிசாசுங்களை பத்தின பயம் ஊறி போனது மட்டும்தான். இந்த ரூமை விட்டுரு, ஜஸ்ட் எனி ரூம், நாம தினமும் படுத்து தூங்குற பெட்ரூமாவே இருந்தாலும் காப்பர் மாதிரி ஒரு ஆள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நீங்க தனியா இருக்க முடியுமான்னு கேட்டா யாரா இருந்தாலும் பயம் வரும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு வீட்டாளுங்களும் ஊர் மக்களும் சொல்லும் போது ஏன் பயம் வராம இருக்க போகுது? உங்க வீட்டு பயம் எங்க வீட்டு பயம் இல்ல, அகோர பயமே வரும். எந்த சிச்சுவேஷன்லயும் அந்த பயத்தை அடக்கவே முடியாது. ரூம்ல தனியா இருந்த உடனே உனக்குள்ள இருந்த தைரியம் எல்லாம் போயிடுச்சு, பயம் உனக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் உனக்கு தோணுனதெல்லாம் இங்கிருந்து எப்படி தப்பிக்கணுங்கிற கேள்விதான். கத்தி கூச்சல் போடவோ கதவை உடைச்சுக்கிட்டு வெளியில போகவோ உன்னோட மான மரியாதை இடம் கொடுக்கலங்கிறது தான் உண்மை. அதுக்காக அங்கேயே இருக்க முடியுமா? யூ ஆர் இன் தி செல்ஃப் ஹிப்னோடைசிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் உன்னை ஆட்டி படைச்சதெல்லாம் உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட். அதான் அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சதையோ மாடியில இருந்து கீழே விழுந்ததையோ உன்னால நினைவுபடுத்திக்க முடியல. அன்னைக்கு நீ எப்படி தப்பிச்சன்னு தெரிய வேணா? வா. அந்த கதவு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் சார்? அந்த கதவை திறந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்ல சார். இந்த கதவை திறந்துதான் நீ வெளியில வந்திருக்க. வா. இதோ இந்த வழியா இறங்கி ஓட்டு வழியா தப்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நடுவுல எங்கேயோ கால் தடுக்கி விழுந்துட்டேன். ஒரு நல்ல ஹிப்னோட்டிஸ்ட் டாக்டரை பார்த்தனா தெளிவா புரியும். வேண்டாம் சார், இப்பவே புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த குழந்தை எப்படி சார் அழாமலே இருந்தது? எந்த குழந்தை மனசுலயும் பயமோ பயங்கரமோ பதிய வாய்ப்பே இல்லை. அதனாலதான் அழாம கூலா இருந்தது. பயம் நமக்குள்ளேயே தான் இருக்கு, வெளியில இல்ல. இந்த பயத்தை எப்படி சார் போக்குறது? முதல்ல பயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பயத்தை பார்த்து என்னைக்கும் பயந்து ஓடக்கூடாது, அதை அப்சர்வ் பண்ணணும். பண்ணா அந்த பயமே தைரியமாயிடும். அந்த பூஜை ரூம திறந்தப்போ போன வாட்டி நாய் பயங்கரமா ஓலையிட்டுச்சு. அது மட்டும் இல்ல, அதே இடத்த பார்த்துதான் நீங்களும் காப்பரும் எது மாதிரி ரியாக்ட் ஆனீங்க. அது ஏன் சார்? அது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், எச்சரிக்கைன்னு சொல்லலாம். நல்லவங்களா வாழ நினைக்கிறவங்களுக்கு மற்றவங்களை விட சென்சிட்டிவ் அதிகமா இருக்கும். எனக்கு அந்த எச்சரிக்கை வந்தது காரணம் அந்த ரூம்ல இருக்கிற ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வைட்டல் பாடியோட பிரசன்ஸா இருக்கலாம். வைட்டல் பாடினா தமிழ்ல ஆத்மா, அத எர்த்பவுண்ட் ஸ்பிரிட்னு சொல்லலாம். யாரோட வைட்டல் பாடியா இருக்கும்ன்றீங்க? மேபி மைதிலி. இது எல்லாமே உலகத்துல சகஜமா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு விஷயத்துல எண்ணத்தை செலுத்தணும்னா அதுல இருந்து வெளியில வர கொஞ்ச நாள் ஆகும். அது ஏன்னா அதை அடையிற வரைக்கும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால. அதே மேட்டர் தான் இந்த ஆத்மாவுக்கும். நாம வாழ நடிச்ச உலகத்துல வாழ முடியலங்கிற வருத்தம் அதுக்கு இருக்காத? யார் செத்தாலும் இந்த ஆத்மாங்கிறது இருக்கும். அதனாலதான் செத்து போனவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நாம சொல்லுவோம். இது அந்தந்த மதத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். ஆத்மா யாரையும் துன்புறுத்தாது, பயமுறுத்தாது. அதான் உண்மை. நீங்க படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஆத்மாவால முடியாது. பின்ன எப்படி சார் அது தோஷம்னு சொல்றாங்க? கொலை, தற்கொலை, விபத்து மாதிரி அகால மரணம் அடைஞ்சவங்களுடைய ஆத்மா சில சமயம் இந்த மாதிரி தோஷமா மாறும். அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அதுக்கு காரணமானவங்களுடைய வாழ்க்கையை நேரடியா பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதை தீர்க்கிறதுக்கு எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம், இன்னும் அது போகாம இருக்க என்ன காரணம்? அதோட காரணம் இந்த கேஸோட சந்தேகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இருந்தாலும் ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்றேன். மைதிலியோட மரணத்தை பத்தி இன்னும் சில பேர்கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு. அது பூதமா பேயா மனுஷனான்னு கண்டுபிடிக்கணும். அதை நாங்க கண்டுபிடிப்போம்.